வெப்பம்ன்ற தலைப்புல இப்ப நம்ம செய்ய போற சோதனை தானே விழும் குண்டூசி. இந்த சோதனை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கம்பியில மெழுகுவர்த்தியின் உதவியால இதை போல சில குண்டூசிகளை ஒட்ட வச்சுக்கணும். ஒட்ட வச்ச பிறகு இந்த அமைப்பை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கம்பியோட ஒரு முனையில சூடு காட்ட போறேன். ஒரு குண்டூசி வந்துருச்சு. அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க படிப்படியா என்ன ஆகுதுன்னு. அடுத்த குண்டூசி விழுது. நான் நெருப்பு காட்டுற இடத்த மாற்றவே இல்லை, அதே இடத்துல தான் காட்டிட்டு இருக்கேன். மூன்றாவது குண்டூசி விழுது. நான்காவது குண்டூசி ஊசலாடுது, அதுவும் வந்துடுச்சு. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுங்க சார், ஊசி தெரிய மாட்டேங்குது. இப்போ ஊசி தெரியறதுக்காக திருப்புறேன். ஆனால் நான் வெப்பப்படுத்துகிற இடத்த மாற்றவே இல்லை, அதே இடத்துல தான் வெப்பப்படுத்திட்டு இருக்கேன். இந்த கம்பியோட ஒரு முனையில மட்டும் தான் வெப்பம் படுத்திட்டு இருக்கேன். இந்த குண்டூசிகள் ஏன் வரிசையா ஒன்னொன்னா விழுது, ஏன் ஒரே நேரத்தில் எல்லாம் விழல அப்படின்னா, முக்கியமா இந்த இடத்துல கிடைக்கிற வெப்பம் இந்த கம்பியினுடைய அணுக்களின் மூலமா கடத்தப்படுது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த இடத்துல கிடைக்கிற வெப்பம் இந்த கடைசி வரைக்கும் சீரா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல அது பாட்டு படிப்படியா வரும். அதை தான் இந்த சோதனையில பார்த்தோம். எடுத்த உடனே முதல் குண்டூசி வந்தது, அதன் பிறகு 2, பிறகு 3, அப்புறம் 4 வந்தது. இப்ப 5வது வெள்ளத்துக்கு தயாரா இருக்கு. இந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பியினுடைய அணுக்களால் கடத்தப்படுகிறது. வெப்பம் திடப்பொருட்கள் கடத்துன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுதான் இந்த சோதனை மூலமா நம்ம பார்த்தோம். வெப்ப கடத்தல் தான் இதுக்கான காரணம். முதல் குண்டூசி, அடுத்த குண்டூசி, 3வது 4வது வரிசையா வரதுக்கான காரணம்.